பணத்துக்காக இடத்துக்காக அடித்துக் கொள்ளுகிறதையும் சண்டை போடுகிறதையும் பிரிந்து போகிறதையும் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த தகப்பனோ ஐயோ எத்தனையோ முறை தன் பிள்ளைக்கு சொல்லியும் நீ என்னை விட்டு தூரம் போய்விட்டால் அநேகர் உன்னை வஞ்சிப்பார்கள், உன்னை ஏமாற்றுவார்கள், வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியும் தகப்பன் பேச்சை கேட்காத மகன். தகப்பனுடைய அன்பு தேவையில்லை, நான் தனியாகவே வாழ்ந்து கொள்ளுவேன் என்று நினைத்து தன் தகப்பனை தொந்தரவு செய்து பணத்தை பெற்றுக்கொண்டு செல்வத்தை பெற்றுக்கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போனான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கொன்னையாத்த கிராமத்தின் மக்களே, கொஞ்ச நேரம் இந்த சத்தத்தை கேட்டு பாருங்கள். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய சந்ததிக்காகவும் ஒருவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர்தான் இயேசு ஆண்டவர். பாருங்கள், இந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு எவ்வளவோ காரியத்தை சொல்லியும் அவன் கீழ்ப்படியாதவனாய், முரட்டாட்டம் உள்ளவனாய், சண்டை பண்ணுகிறவனாய் இருந்து தகப்பன் பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் தகப்பனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினபடினால் தகப்பனும் தன் பிள்ளைக்காக சொத்தை பிரித்து கொடுத்து விட்டான். இவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் அவருடைய நண்பர்களோடு, துன்மார்க்கமான நண்பர்கள், கெட்ட நண்பர்கள், தவறான பாதையில நடத்துகிற நண்பர்கள் ஓடு கூட அவன் புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க பிள்ளைகள் யாரோடு கூட பழகுகிறார்கள்? உங்களுடைய கணவன் உறவு எப்படி இருக்குது? நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க? உங்க மனைவி யாரோடு கூட பழகுறாங்க? எப்படி உங்க உறவு இருக்கிறது என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் பார்ப்பதே கிடையாது. மொபைல்ல நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கூட நம்மால் கவனிக்க முடிகிறதில்லை. ஏன் என்று சொன்னால் நாம் காலம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறோம். நல்லா சிந்தித்து பாருங்கள். கொன்னையாத்த கிராமத்தின் மக்களே, எத்தனை வாலிப பிள்ளைகள் தவறான உறவுகளினால் தன் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். தவறான பழக்க வழக்கத்தினால் எத்தனையோ பேர் தன்னுடைய ஜீவனை இழந்திருக்கிறார்கள். குடிப்பழக்கத்திற்கு அடிமைகளாகிறார்கள், கஞ்சா பழக்கத்திற்கு அடிமைகளாகிறார்கள், ஆபாச படங்களை பார்ப்பதிலே அடிமைகளாகிறார்கள், குடிக்கு அடிமைகளாகிறார்கள். இப்படிதான் அந்த இளைய மகனும் கூட தன் தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தகப்பனை உதாசீனப்படுத்திவிட்டு தகப்பன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவன் துன்மார்க்கமான நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினால இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் தகப்பன் கொடுத்த பணம், செல்வம் செலவழிந்து கொண்டே இருக்கிறது. இந்த பணத்தை வைத்து அவன் விபச்சார ஸ்திரீகளிடத்திலே போய் தன் ஆஸ்தியை செலவழிக்கிறான். எல்லாம் செலவழிந்த பண்பு அவனை சுற்றிலும் இருந்த நண்பர்கள் ஒருவராய் அவர்கள் பிரிந்து போய்விட்டார்கள். பணம் இருக்கும் போது இருக்கிற உறவு அல்ல, செல்வம் இருக்கும் போது இருக்கிற உறவு அல்ல, ஏதோ ஒன்றை நாம் கொடுக்கிறதினால் வருகிற உறவு அல்ல. இந்த நண்பர்கள் துன்மார்க்கமான நண்பர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவனிடத்தில் பணத்தை மாத்திரம் தான் பார்த்தார்கள். இப்பொழுது மிகவும் வேதனையில் எல்லாவற்றையும் இழந்தவனாய் அவன் என்ன செய்கிறான்? எப்படியாவது பசி ஆற்ற வேண்டுமே என்பதற்காக, பசி ஆற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவன் போய் ஒரு இடத்துல வேலை கேட்கிறான். அவனை பன்றிகள் மேய்க்கிற வேலையை கொடுக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். ஒரு நல்ல அரண்மனையில அப்பாவோட கூட வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷன், அந்த மகன் துன்மார்க்கமான நண்பர்களோடு பழகி, கெட்ட நண்பர்களிடத்திலே பழகி, நமக்கு உதவியற்ற, என்னிடத்திலே மாத்திர நன்மை பெற்று ஒரு நாள் நன்மை செய்யாத நண்பர்களை நம்பி போய் துன்மார்க்கமாய் பாவத்திலே பணத்தை செலவழித்து வேலை இல்லாமல் சாப்பிட மனதாய் இருந்தும் பசியிலே வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தான்.
வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தான். இப்பொழுது கவனித்து பாருங்கள், இப்படி வேதனையில் இருக்கிறவன் பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டை சாப்பிட்டால் எனக்கு வயிறு ஆறுமே என்று சாப்பிடும் பொழுது அதை கூட அவனுக்கு கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாய் நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல கவனிங்க. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்பொழுது அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளவு பேர் என்னோடு கூட இருந்தார்களே, நான் செலவு பண்ணும் போது என்னோடு கூட இருந்து என்னுடைய பணத்தை அபகரித்துக் கொண்டவர்கள், என்னோடு கூட குடிப்பதற்கு இணைந்தவர்கள், என்னோடு கூட இருந்து உல்லாசமாய் வாழ்வதற்கு என் கூட என் பணத்தை மாத்திரம் பார்த்தவர்கள் ஒருவனும் என் கூட இல்லையே. தனிமையாக்கப்பட்டிருக்கிறேனே, பசியில் இருக்கிறேனே, தகப்பன் அன்பு இல்லாமல் இருக்கிறேனே என்று வேதனையோடு அவன் கலங்கி கொண்டிருந்த போதுதான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்திலே என்னோடு பழகினவர்கள் எல்லாரும் பணத்துக்காகத்தான் என்னோடு பழகினார்கள். என்னோடு கூட சேர்ந்து அவர்கள் பலவிதமான தவறை செய்யத்தான் என்னை அவர்கள் எல்லாவற்றிலும் புத்தி தெளிந்த போது இதுவரைக்கும் உலக ஆசைகள், தன் மனப்போன போக்கில வாழ்க்கை, நண்பர்கள் சொல்லுகிறதே வேத வாக்கு, அந்த நல்ல நண்பனா கெட்ட நண்பனா, அவன் சொல்லுகிறது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா, இவனோடு கூட நான் பழகினால் இந்த உறவு எனக்கு உதவியா இருக்குமா அல்லது என்னை அழித்து போடுமா என்கின்ற எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரோடு கர்த்தர் இந்த இரவு வேளையிலே உங்களோடு பேசுகிறார். உங்கள் மேல் அக்கறையோடு இருக்கிறவர் இயேசு. உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவர் இயேசு. உங்கள் ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. துன்மார்க்கமான நண்பர்களோடு பழகி உங்கள் சரீரத்தை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். கொள்ளையாத்த கிராமத்தின் மக்களே, ஒரே ஒரு வாழ்வுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவன் நம்மை விட்டு பிரியுமானால் இன்னொரு வாழ்வு என்பது கிடையாது. இன்னொரு வாழ்வு என்பது கிடையாது. ஒரே ஒரு முறைதான் தாயின் வயிற்றிலே பிறந்து நாம் மரிக்கிறோம், வாழ்கிறோம். மரணத்திற்கு பின்பது இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை மோட்சத்திலே இருக்குமா அல்லது நரகத்திலே இருக்குமா? இந்த துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லா ஆஸ்திகளையும் செலவழித்து போனவன் யோசிக்கிறான், ஐயோ என் தகப்பன் வீட்டிலே எத்தனையோ பேர் வயிறார சாப்பிடுகிறார்களே, ஆனால் எனக்கோ சாப்பிட இந்த உணவு கூட இல்லை என்று துக்கப்படுகிறான். அழுக்கடைந்தவனாய் நல்ல வசதியாய் இருந்தவன் இன்றைக்கு பிச்சைக்காரனை போல அவனுடைய சரீரமெல்லாம் உருகுலைந்து அவனுடைய வஸ்திரம் எல்லாம் பழுதாய் போய் மிகவும் கொடிய நிலைமையிலே அவன் இருக்கிறான். இப்படி இருந்தவன் தன் தகப்பனை தேடி போகிறான். இப்பொழுது ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் தகப்பன் மேலே வீட்டின் மேலே வந்து ஒரு வேளையின் மகன் திரும்பி வருவானா என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அந்த தகப்பன் தூரத்திலே பார்க்கும் போது என் பிள்ளை வருகிறதை போல இருக்கிறது என்று சொல்லி இறங்கி ஓடோடி வருகிறான். தன்னுடைய பிள்ளை பலவிதமான பலவிதமான உருகுலை போது கூட ஐயோ எத்தனை தெரியுமா? உன் தகப்பன் படுகிற கஷ்டத்தை சிந்தித்து பார் மகனே. உன் தாய் படுகிற கஷ்டத்தை சிந்தித்து பார் மகளே. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தகப்பனின் அன்பை தூசித்து விட்டு, தாயின் அன்பை புறக்கணித்து விட்டு, ஏதோ ஒரு பொய்யான அன்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் உண்மையாய் நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார்.
அவர்தான் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிற உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இரட்சகர், இந்த ராஜாதி ராஜா, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எவரையும் புறக்கணிக்கிறவரே கிடையாது. அவர் நிறத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் பணத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் உயரத்தையோ அடையாளத்தையோ ஒன்றை உலகத்தின் தகப்பன். ஏனென்றால் படைப்பின் கர்த்தர் அவரே, படைப்பின் கடவுள் அவரே. அவர்தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவர்தான் மாடு, மிருகங்கள், விலங்கினங்கள், பறவைகள், செடி கொடி எல்லாவற்றையும் படைத்தவர். அவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தகப்பனாய் இருக்கிறார். இப்ப கட்டி அணைத்து தன் மகனை ஏற்றுக்கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு பாவத்திலே மூழ்கி இருக்கலாம், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம். பரிசுத்த வேதாகமம் பைபிள் சொல்லுகிறது, இந்த இளைய மகன் தவறான உறவுகளில் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. எத்தனையோ பேர் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் தவறான கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். இயேசு உங்களோடு கூட இந்த மாலை நேரத்தில் பேச விரும்புகிறார். உன் தீமையான எண்ணங்களை விட்டு நீ மனம் திரும்பு, உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு, உன் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பு. இது கடைசி காலம். இரட்சகராகிய இயேசு திரும்பி வரப்போகிறார். அவருடைய அன்பு, இயேசுவின் அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாயிருக்கிறது. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார் சகோதரனே, இயேசு உன்னை நேசிக்கிறார் சகோதரி. ஒருவேளை உறவுகள் பிரிந்து போய் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பல அன்பை இழந்து போய்விட்டாயா? தகப்பனின் அன்பை இழந்துட்டியா? தாயின் அன்பை இழந்திருக்கிறீர்களா? கணவனின் அன்பு மாறி போய்விட்டதா? மனைவியுடைய அன்பு மாறி போய்விட்டதா? பிள்ளைகளுடைய அன்பு மாறி போய்விட்டதா? இன்றைக்கு உலக இரட்சகர் இயேசு ஆண்டவருடைய அன்பு உனக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறது. அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் நொறுங்கி போயிருக்கிற, உடைந்து போயிருக்கிற, கலங்கி போயிருக்கிற உன்னுடைய இருதயத்தை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொன்னையாத்த கிராமத்தின் மக்களே, கர்த்தர் இந்த மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் இந்த சத்தத்தை உனக்காக அனுப்புகிறார். உங்களுக்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார். சகல ஜனங்களையும் விடுதலை செய்வதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார். அவர் பிறந்தார். கன்னி மரியாளின் வயிற்றிலே பிறந்து யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மகனாக பிறந்து 33 வருஷங்கள் ஒரு தெய்வம், கடவுள் இயேசு ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார். அதற்கான ஆதாரங்கள், அதற்கான சான்றுகள் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிறது. ஒன்றும் பொய் அல்ல. எனக்கு அன்பானவர்களே, ஒன்றும் பொய் அல்ல, எல்லாம் உண்மை. உண்மையான சரித்திரத்தை, உன் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சத்தியத்தை, சத்தத்தை உங்களுக்கு சொல்லதான் நாங்கள் இப்படி கூடி வந்திருக்கிறோம். இந்த தேவன் எல்லார் மேலும் அன்புடையவராயிருக்கிறார். இயேசுவை கன்னத்திலே அறைந்தார்கள், இயேசுவை தலையிலே கொட்டினார்கள், இயேசுவை காரி உமிழ்ந்தார்கள். ஆனாலும் இயேசு ஆண்டவர் உனக்காகவும் எனக்காகவும் சகித்துக் கொண்டார். கடவுள் இயேசு, அந்த தெய்வம் மனுகுலத்தின் பாவத்திற்காக, மனுகுலத்தின் அக்கிரமத்திற்காக எல்லா அவமானங்களையும் சகித்துக் கொண்டார், எல்லா வேதனைகளையும் சகித்துக் கொண்டார், எல்லா துக்கங்களையும் சகித்துக் கொண்டார். எதற்காக சகித்துக் கொண்டார்? என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் அவமானப்படக்கூடாது, என் ஜனங்கள்
நிந்திக்கப்படக்கூடாது. என் ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்து பாவ தோஷத்திலே மடிந்து போய்விடக்கூடாது. சாபத்திலே வாழ்ந்து மரித்து போய்விடக் கூடாது. அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு ஆண்டவர் சாட்டையினால் அடிக்கப்பட்டார். நீங்கள் வாங்க வேண்டிய, நான் வாங்க வேண்டிய, என்னுடைய பாவத்திற்காக நான் பெற வேண்டிய தண்டனை, நான் பெற வேண்டிய தண்டனை, ஒரு குற்றமும் செய்யாத, ஒரு பாவமும் செய்யாத, ஒரு குற்றமும் செய்யாத, ஒரு அக்கிரமமும் செய்யாத, முற்றிலும் பழுதற்றவராகிய அந்த பரிசுத்த தெய்வம், தூய்மையுள்ள தெய்வம், தூய்மைப்படுத்துகிற தெய்வம், பாவங்களை சுத்தமாய் முற்றிலும் கழுவுகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். 2 கைகளிலும் ஆணிகள், கால்களிலே ஆணிகள், சரீரம் முழுவதும் ரத்த வெள்ளத்தில் துடி துடிக்க இயேசு சிலுவை மரத்தில் மரித்தார். நமக்காக இயேசு மரித்தார். கொள்ளையாத்த கிராமத்தின் மக்களே, உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, இந்த ஊருக்காக இயேசு மரித்தார். இயேசு மரித்தார். இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் சொன்னார், நான் மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழும்புவேன். தாம் சொன்னபடியே இயேசு ஆண்டவர் 3வது நாள் உயிரோடு கூட எழும்பினார். நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வானத்தின் வழியா இயேசு கடந்து போயிருக்கிறார். நிச்சயம் ஒரு நாள் திரும்பி வரப்போகிறார். அந்த ஆண்டவரை சந்திக்க வேண்டுமானால், அந்த தெய்வத்தை பார்க்க வேண்டுமானால், அவரோடு கூட மோட்சத்திலே வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், அந்த பரலோக வாழ்வை நாம் பெற வேண்டுமானால் ஒன்று செய்ய வேண்டும். இந்த நிலையான அன்பை, இயேசு ஆண்டவரை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால், இந்த உலகத்தில் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் மாற்றம் கொள்ள முடியும். தனிமை மாறும் என அன்பானவர்களே, தனிமை மாறும். உங்கள் தனிமையை மாற்றுகிறவர் இயேசு. உங்கள் அக்கிரமங்களை மாற்றுகிறவர் இயேசு. உங்கள் பாவங்களை மாற்றுகிறவர் இயேசு. மன்னிக்கிறவர் இயேசு. எனவே இந்த ரட்சகரை பாருங்கள். தகப்பன், அந்த இளைய மகன் கெட்டு போனவன், தகப்பன் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உதாசீனப்படுத்தினார். நண்பர்களே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அனாதையாக்கப்பட்டான். ஆதரவில்லாது போய்விட்டான். பலவிதமான சூழ்நிலை அவனுக்கு வந்தது. பலவிதமான கண்ணீர் அவனுக்கு வந்தது. வேசிகளிடத்திலே தன் பணத்தை செலவழித்தான், ஆஸ்தியை செலவழித்தான். இப்படி உலகத்திலே எத்தனையோ பேர் தன் ஆஸ்திகளை பலவிதமான இழிவான பாதைகளிலே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பாவம் செய்தாலும் அவன் மனம் திரும்பி புத்தி தெளிந்து தகப்பனிடத்திலே வந்தது போல, இந்த இரவு வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்களே, நீங்கள் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வந்தால், இயேசுவானவர் நித்திய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். நித்திய பாவ மன்னிப்பை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள் மாறும். உங்கள் வியாதிகள் சுகமடையும். தகப்பனின் அன்பு உங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. இயேசு ஆண்டவர் 2 கைகளை விரித்தவராய், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருந்தாலும் அவரிடத்திலே வருகிற எல்லாரையும் அவர் சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்கள் நிறத்தையோ, உங்கள் உருவத்தையோ, உங்கள் மேல் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறவர் அல்ல. அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறவர். ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று விரும்புகிற அந்த தேவனிடத்துல உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்களே ஆனால், தேவாதி தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
செய்தி உங்கள் ஒவ்வொரு வீட்டையும் தேடி ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸ் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை கொடுத்து வந்திருக்கிறோம். உங்கள் வீட்டில் அநேக புத்தகம் இருக்கலாம். ஆனால் இந்த அருமையான புத்தகம் என்ன சொல்கிறது? இந்த புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு இந்த உலகத்திலே வந்து அவர் என்ன செய்தார் என்பதை இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தின் மேல் பக்கத்திலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது மனிதன் இந்த உலகத்திலே பிறந்ததன் நோக்கம் என்ன, மனிதன் தன் வாழ்க்கையில இழந்து போன ஆசீர்வாதம் என்ன, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டிய கடவுள் வைத்திருக்கிற தேவ திட்டம் என்ன என்பதை மிக அழகாக இந்த புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் படிக்க தெரிந்தவர்களா இருந்தால் கட்டாயமா இந்த புத்தகத்தை வாசியுங்கள். ஒருவேளை நான் படிப்பறிவு இல்லாதவன், படிப்பறிவு எனக்கு படிக்க தெரியாது என்று சொல்வீங்களானால் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை படிக்க சொல்லி இதில் வாசியுங்கள். இதுல சொல்லப்பட்டிருக்கிற சாராம்சம் என்னவென்றால், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் செய்த அற்புத அடையாளங்கள், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் இந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பாடல் எண் 41. செய்த மனமே அப்படியே ரெஸ்யூம்ல இருக்கும். அடியார்கள்